நாக்கு நாடி அதிரடி. வடபழனில இருக்கக்கூடிய விஜயாங்களை தான் நாம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். டேய், இன்னொரு தடவை நீ தேங்க்யூன்னு சொன்ன மம்பட்டியால ஒரு பவுடர் போட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருந்தது. என்ன உணவு சமைச்சு காமிக்க போறீங்க? தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே. விக்கிமா, மை ஸ்வீட் டார்லிங், எந்திரிங்க, டீ குடிங்க. எனக்கு என் அத்தைய ரொம்ப பிடிக்கும், யூ நோ. நோ நோ, என் அத்தைக்கு நேனன்ட்டு ரொம்ப இஷ்டம். நேனு காஃபி கொடுத்தாதான் அவங்க குடிப்பாங்க. நான் டீ போட்டாதான் அவங்க குடிப்பாங்க. நாங்க விஷம் கொடுத்தாலும் குடிப்பாங்க. நாள் மட்டும் என் வாழ்க்கையில வரலனா நானும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷியா வாழ்ந்திருப்பேனோ என்னவோ. ஹலோமா, சொல்லுங்க. என்ன விஷயம்? என்னது? அவருக்கு வேலை இல்லையா? அவர் எந்த வேலையும் செய்யலையா? உங்களுக்கு யார் சொன்னா? சரிம்மா, நான் இது அவர்கிட்டயே பேசிக்கிறேன். இப்போ நான் ஷூட்டிங்ல இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், சரியா? என்ன சொல்றாங்க? அவர் வேலை செய்யலையா? சரி, இது அவர்கிட்ட கேட்டுருவோம். ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? சரி, எங்க அம்மா இப்பதான் கால் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மா சொல்றாங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையாம. நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா? இதை பாரு, இதெல்லாம் போன்ல பேச முடியாது. நீ என்ன பண்ணு, உன்னோட ஷூட்டிங் முடிஞ்சதும் நேரா ரூமுக்கு வா, நம்ம அங்க பேசிக்கலாம். சரி, ஷூட்டிங் முடிஞ்சதும் நான் ரூமுக்கு வரேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒன்றும் குழம்பிக்காத, நான் உன்னை தெளிவா எல்லா விஷயத்தையும் பேசி தரலாம், சரியா? நீ வேலை முடிஞ்சதும் வா. சரி, வேலை முடிச்சது நான் வரேன். போனை வச்சிடுறேன். இப்போ அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஹோட்டல் ரூம்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள். ஆமா, எங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க வேலை இல்லாம இருக்கீங்களா? என்ன நடக்குது? நீங்க வேலை செய்றீங்க தானே? இது பாரு, உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேலை செய்யறேன், எனக்கு பிசினஸ் இருக்கு, சரியா? அப்ப இதுக்கு எங்க அம்மா உங்களுக்கு வேலையே இல்லை, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றாங்க. இதை பாருங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க வேலை செய்றீங்களா இல்லையா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்னு, நான் வேலை செய்யறேன்னு. ஏன் நீ இதை புரிஞ்சுக்க மாட்டேற? இதை பாருங்க, இது புரிஞ்சுக்காத விஷயம்லாம் இல்லை. எங்க அம்மா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க என்ன வேலை தான் செய்றீங்க என்கிட்ட சொல்லுங்க. இதோ பாரு, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டேன் நான் என்ன வேலை செய்யறேன் அப்படின்னு. நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வேலை இல்லாம இருந்தா நான் எப்படி என்னுடைய ஃபேமிலி, சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. உனக்கு அவமானமா இருந்துச்சுன்னா போய் சாவு போ. சாவ சொல்றீங்களா? சாவறதுக்காக தான் நான் உங்க நம்பி வந்தேனா? அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எங்க போறீங்க? இவர் என்ன சாக சொல்றாரு? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறாரு. நான் எப்படி இந்த அவமானத்தை சந்திப்பேன்? எல்லாரும் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செத்துடலாமா? இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம்ங்கிறத நம்ம ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கலாம். 100% ரைட்டா இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை இப்படியும் நடந்திருக்கலாம்ங்கிறது தான் நான் சித்தரிச்சு காட்டினேன். அடுத்து நம்ம இன்னொரு போர்ஷனை பார்ப்போம். ஹலோமா, சொல்லுங்க. என்ன விஷயம்? என்னது? அவருக்கு வேலை இல்லையா? அவர் எந்த வேலையும் செய்யலையா? உங்களுக்கு யார் சொன்னா? சரிம்மா, நான் இது அவர்கிட்டயே பேசிக்கிறேன். இப்போ நான் ஷூட்டிங்ல இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், சரியா? என்ன சொல்றாங்க? அவர் வேலை செய்யலையா? சரி, இது அவர்கிட்ட கேட்டுருவோம். ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? சரி, எங்க அம்மா இப்பதான் கால் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மா சொல்றாங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையாம. நீங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா?
இதோ பாரு, இதெல்லாம் ஃபோன்ல பேச முடியாது. நீ என்ன பண்ணு, உன்னோட ஷூட்டிங் முடிஞ்சதும் நேரா ரூமுக்கு வா, நம்ம அங்க பேசிக்கலாம். சரி, ஷூட்டிங் முடிஞ்சதும் நான் ரூமுக்கு வரேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒன்றும் குழம்பிக்காத, நான் உன்னை தெளிவா எல்லா விஷயத்தையும் பேசி தரலாம். சரியா? நீ வேலை முடிஞ்சதும் வா. சரி, வேலை முடிஞ்சது நான் வரேன். ஃபோனை வச்சிடுறேன். இப்போ அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஹோட்டல் ரூம்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள். ஆமா, இப்ப நீங்க சொல்லுங்க, எங்க அம்மா சொன்னது உண்மையா? உங்க அம்மா என்னத்த சொன்னாங்க? உங்க அம்மா சொல்றது எல்லாத்தையும் நீ நம்புறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வேலை செய்றீங்களா இல்லையா? நீங்க என்ன வேலை செய்றீங்க என்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன புதுசா கேள்வி கேட்கிற? ஏன்னா என்ன வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சொல்லி தானே எனக்கு தெரியும். நான் பார்த்தது இல்லையே, எனக்கு ப்ரூஃப் இல்லையே. இப்போ அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நான் என்னத்த பதில சொல்லுவேன்? நான் என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூஞ்சில் எப்படி முழிப்பேன்? நீங்க ஒரு பிசினஸ் மேன் தானே சொன்னீங்க. ஆமா, நான் பிசினஸ் தான் பண்றேன். ப்ரூஃப் பண்ணுங்க என்கிட்ட. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க ரொம்ப வாய் பேசுற. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானா தான் கேட்கிறேன். ஏன்னா எங்க அம்மா அது கான்பிடென்டா சொன்னாங்க. இப்போ நீங்க என்கிட்ட உண்மையே சொல்றீங்க. நீ ரொம்ப வாய் பேசுற, பேச்ச குறை. நான் எதுக்கு பேச்ச குறைக்கணும்? எனக்கு உண்மையை நீங்க சொல்லணும். நீ ரொம்ப பேசுற. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயோ, என்னாச்சு? அவசரப்பட்டுட்டேன்னு என்ன செய்யலாம்? சரி, இந்த புடவைய கழுத்துல மாட்டி தொங்க விட்டுருவோம். 2வது போர்ஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 2 விதமா இந்த விஷயத்த நம்ம பிரிக்கலாம். முதல்ல நம்ம பார்த்த விஷயம் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 2வது, இது அதுக்கு எதிர்மாறா இருக்கலாம். நம்ம இங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரங்கள், எவிடன்ஸ், இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் பேசின விஷயங்கள், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரீஎனாக்ட்மெண்ட் பண்ணி பார்க்கறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நடந்திருக்கலாம்னு. நேத்து நான் சொன்ன மாதிரி அந்த அறைக்குள்ள என்ன மாதிரி கன்வர்சேஷன் போயிருக்கும்? 2 விதமான கன்வர்சேஷன் போயிருக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதை தான் நான் உங்ககிட்ட நடிச்சு காட்டுறேன். முதல் கன்வர்சேஷன் பாத்தீங்கன்னா பேசிக்கா அவங்கள தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி ஒரு கன்வர்சேஷன். 2வது சினாரியோல நீங்க பாத்தீங்கன்னா இது அதுக்கு நேர்மாறா நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இங்க மறுபடியும் நான் சொல்றேங்க, நம்மளுக்கு சாலிடா ப்ரூஃப் இல்ல, ரெக்கார்டட் ப்ரூஃப் இல்ல, ஐ விட்னஸ் இல்ல. அந்த ரூம்ல 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த 2 சினாரியோல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, உயிர் போயிருச்சு. அத பத்தி தான் நம்ம இப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விஜய் சித்ராக்கு எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேரு நிறைய தடவை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ரீஎனாக்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. அவங்க அந்த செட்ல இருந்து கிளம்பின டைம்ல வரைக்கும், அவங்க உயிர் போன டைம் வரைக்கும் நடிச்சு காட்ட சொல்லலாம். அதை வச்சு நிறைய க்ளூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் ட்ரெஸ் மாத்த போறேன், நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு, நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் விட்டு வெளியாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய கான்ட்ராடிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த சமயத்துல உட்காந்து தெளிவா என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ரீஎனாக்ட்மெண்ட் வகையில நடிச்சு காட்ட சொன்னா கொஞ்சம் டிப்ஸ் கிடைக்கும். நம்ம இங்க போராடுறது சித்ராவுடைய மரணத்துக்கு ஜஸ்டிஸ். ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்ற விஷயம்தான், நம்ம இங்க பேசுற விஷயங்கள் இந்த போராட்டம் எதுக்குன்னா அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்கிறதுக்காக தான். அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். எந்த துறையில வேலை செஞ்சிருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் டெய்லி நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்களே இப்ப யோசிச்சு பார்க்கலாம், இந்த 2 சினாரியோ தவிர வேற ஏதாவது சினாரியோ இருக்க முடியுமா? இருக்க சான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் நிறைய தடவை நிறைய விஷயங்களை பேசும்போது நம்மளுக்கே கொஞ்சம் குழப்பமாயிரும்.
அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான இடத்துல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கலாம். இன்னைக்கு நான் பேசின விஷயங்கள், நான் நடிச்சு காட்டின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு விஷயம் மட்டும் தெளிவான உண்மை, நியாயம் வேண்டும். இந்த மகாபாரதத்துல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா குருஷேத்திர போர் நடக்கும். அதுல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேர் ஓட்டியிருப்பாரு. அதே சமயம் அர்ஜுனன் அம்பு விட, அதாவது கர்ணன் மீன் அன்பு விட தயங்கும் பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுப்பார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் அம்பு விடுவாரு கர்ணனை நோக்கி. கர்ணன் உயிர் உடனடியா போகாது. ஏன்னா கர்ணன் அந்த அளவுக்கு தர்மமும் புண்ணியமும் சேர்த்திருக்கார். சரி, கர்ணன் இறந்தே ஆக வேண்டும்ங்கிற சூழ்நிலையில கிருஷ்ணர் என்ன செய்வாருன்னா, ஒரு யாசிகனா மாறி யாசகம் கேட்பாரு. என்ன கேட்பாரு? உன்னுடைய புண்ணியத்தையும் தர்மத்தையும் என்னிடம் கொடுத்து விடு அப்படி என்று. கொடுத்த பிறகு கர்ணன் உயிர் நீப்பார். இதுல ஜெயிச்சது எது? தர்மம். ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீதி மறைக்கப்பட்டுச்சுன்னா தர்மம் ஜெயிக்கும். என்னைக்குமே இந்த கெட்டவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் நடக்கிற போராட்டத்துல நிறைய தடைகள் நல்லவங்களுக்கு வரும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீதியை நிலைநாட்டுறதுக்கு. நீதி தேவதையின் கண்ணை மறைச்சிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சதா அர்த்தம் இல்லை. ஏன்னா தர்ம தேவதை கண்ணு இன்னும் திறந்திருக்கு. தர்ம தேவதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தர்மம் வெல்லும். ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா. நன்றி.